அதிகம் யோசிப்பது வாழ்க்கையை கெடுக்கும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசித்திருக்கிறீர்களா? நாளை என்ன ஆகும்? என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? நான் தோல்வியடைந்தால் என்ன? இந்த மாதிரி எண்ணங்கள் நம் மனதை மிகவும் சோர்வடைய செய்கிறது. பல நேரங்களில் பிரச்சனை இல்லாத இடத்திலும் நாமே பிரச்சனை உருவாக்குகிறோம். அதற்கு காரணம் ஓவர் திங்கிங். அதை எப்படி நிறுத்துவது என்று ஒரு ஜென் கதை சொல்லுகிறது. அந்த கதையை இப்போது பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ராகவன் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் நல்ல வேலை பார்த்தான். அவனுக்கு குடும்பமும் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அவன் எப்போதும் அதிகம் யோசிப்பான். ஃபியூச்சர் பற்றி அவன் தினமும் கவலைப்படுவான். ஒரு நாள் அவன் நினைத்தான், என் வேலை போய்விட்டால் என்ன? என் ஃபியூச்சர் எப்படி? நாளை என்ன ஆகும்? இந்த எண்ணங்கள் அவனுடைய மனதை மிகவும் சோர்வடைய செய்தது. அவன் இரவில் தூங்க முடியவில்லை. அவன் உணவையும் சரியாக சாப்பிடவில்லை. ஒரு நாள் அவன் அருகிலிருந்த ஒரு புத்த மடத்திற்குச் சென்றான். அங்கே ஒரு வயதான சாமியார் அமைதியாக அமர்ந்திருந்தார். ராகவன் அவரிடம் கேட்டான், சாமியே, என் மனம் எப்போதும் ஃபியூச்சர் பற்றி யோசிக்கிறது. அதனால் எனக்கு அமைதி இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? சாமியார் மெதுவாக சிரித்தார். அவர் ராகவனை வெளியே அழைத்துச் சென்றார். அவர்கள் ஒரு நதிக்கரையில் நின்றார்கள். அங்கே சில குழந்தைகள் நதியில் கல்லை வீசி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். சாமியார் கேட்டார், அந்த குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? ராகவன் சொன்னான், அவர்கள் விளையாடுகிறார்கள். சாமியார் சொன்னார், அந்த குழந்தைகள் நாளை பற்றி யோசிக்கிறார்களா? ராகவன் சொன்னான், இல்லை, அவர்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சாமியார் மெதுவாக சொன்னார், அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நேற்று ஏற்கனவே கடந்துவிட்டது. நாளை இன்னும் வரவில்லை. அதனால் இன்றைய நாளை அமைதியாக வாழுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ராகவன் கேட்டான், அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? சாமியார் 3 விஷயங்கள் சொன்னார். 1. இப்போது செய்யும் வேலையை கவனியுங்கள். நீங்கள் செய்யும் வேலையில் முழு கவனம் கொடுங்கள். 2. தேவையில்லாத எண்ணங்களை நிறுத்துங்கள். மனம் ஃபியூச்சர் பற்றி யோசித்தால் மீண்டும் பிரசன்ட்டுக்கு கொண்டு வாருங்கள். 3. தினமும் சில நிமிடம் அமைதியாக இருங்கள். மூச்சை கவனித்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளிலிருந்து ராகவன் தனது வாழ்க்கையை மாற்றினான். அவன் ஃபியூச்சர் பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. அவன் இன்றைய நாளை அமைதியாக வாழ ஆரம்பித்தான். மெதுவாக அவனுடைய மனம் அமைதியாகியது. அவன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறியது. சில மாதங்கள் கழித்து அவன் மீண்டும் அந்த சாமியாரை சந்தித்தான். அவன் சொன்னான், சாமியே, இப்போது எனக்கு மன அமைதி கிடைத்துள்ளது. சாமியார் சிரித்தார். அவர் சொன்னார், வாழ்க்கை மிகவும் எளிது. ஆனால் மனிதர்கள் அதை மிகவும் சிக்கலாக்குகிறார்கள். நண்பர்களே, அதிகம் யோசிப்பது நம் மனதை சோர்வடைய செய்கிறது. நேற்று போய்விட்டது. நாளை இன்னும் வரவில்லை. அதனால் இன்றைய நாளை அமைதியாக வாழுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். So, train your mind every day. உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.